இத குடி. என்ன குழந்தையே வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பாத்துட்டு இருக்க? மூக்கு மொழியெல்லாம் அப்படியே உங்க புள்ள மாதிரி இருக்கேன்னு அப்படியே பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சதா சர்வ காலமும் புருஷன் நினைப்பாவே இருக்கிற நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாமே புருஷன் மாதிரி தான் தெரியும். இப்ப நான் சொல்றேன் பாரு, மூக்கு மொழியெல்லாம் உன் புருஷனை போன இல்ல, ஏன் புருஷன் மாதிரி தான் இருக்கு. உன் மக அப்படியே தாத்தாவை கொண்டு வந்திருக்கான். பெரிய அதிர்ஷ்டக்காரன். என்னத்த கேப்ல கெடா வெட்டுறீங்களா? சீச்சி, நான் போய் சொல்லலடி, நிஜமாவே அவன் தாத்தாவை தான் கொண்டு வந்திருக்கான். டேய் பாருடா, இது வரைக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே வராதவன் இன்னைக்கு வந்திருக்கான். பிள்ளையா இருந்தவன், புருஷனா இருந்தவன், இப்ப அப்பாவாயிட்டான் இல்ல. வருவ போ போ. வாங்க, சாப்பிட வந்தீங்களா? இல்ல உன் சங்க இருக்க வந்த. குழந்தை தெரியல, கத்த வேண்டாம், வெளிய வா. என்னாச்சுங்க? ஏய் ஆடி போடு. ஐயோ, என்னங்க சொல்லிட்டு செய்யுங்க. ஐயோ, என்ன எங்க கூட்டி போறீங்க? ஆடிங்கறல. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. ஏங்க இப்படி இழுத்துட்டு ஆடி கூட. அப்பா விடுங்க என்ன. ஆடி. சொல்லு, குழந்தையோட பாண்டியம்மாவை பார்க்க போனியா? சொல்லு, போய் பார்க்க போனியா? அந்த மாதிரி யார் சொன்னது? யார் சொன்னாங்க, எவங்க சொன்னாங்கறதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். குழந்தையோட போய் பாண்டியம்மாவை பார்க்க போனியா? ஆமா, போய் பார்த்தேன். போய் பார்த்தையா? புள்ளைய பத்தவ பச்சை உடம்புக்காரின்னு பாக்குறேன், இல்லன்னா அடிச்சு கொன்றுவேன். சொல்லி போய் பாத்தியா? ரெட்ட வேஷம் போடுறியா? என்கிட்ட ஒரு வேஷம், அங்க பாண்டியம்மாட்ட ஒரு வேஷம் போடுறியா? நானே ஒரு பெரிய நடிகன், என்கிட்ட ஆழம் பாக்குறியா? ஏய், உன் கோல்மல் நல்ல வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. என்ன புள்ளைய பத்திட்டா, அதனால எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற திமிரா? தூக்கிட்டு போனேல பாண்டியம்மாவை பார்க்க, குழந்தைய தூக்கிட்டு போனேல, அதே மாதிரி உன் குழந்தைய தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. போடி. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி போடி. கையில குழந்தையோட போக நான் தயார். அதுக்கு முன்னாடி நான் போன காரியத்தை சொல்லிட்டு போறேன். சொல்லலாம்ல? என்ன காரணம் சொல்ல போற? சொல்லு. அங்க நம்ம குழந்தை கண்ணு திறக்காம படுத்திருக்கு. அது பக்கத்துல பாவம் வந்து படுத்துற கூடாதுன்னு பாண்டியம்மாத்தைய பார்க்க போனேன். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கல? பாண்டியம்மாத்தைக்கு இந்த வீடு பண்ண துரோகம் என் மகன் தலைமையில வந்து விழுந்துட கூடாதுன்றதுக்காக தான் நான் போனேன். பண்ண தப்ப நேர் பண்ண பார்க்காத. அப்படியே பண்ணது பாவமா இருந்தாலும் அந்த பழி ஏன் மேல தானே விழும். அது எப்படி விழும்? அப்ப பண்ண தப்பு பிள்ளைங்க மேல தானே போய் விழும். அப்பா சேர்க்கிற பணம் மட்டும் இல்ல, பாவமும் அந்த பிள்ளைக்கு தான். அந்த கணக்குல பாவம் என் புள்ள உடம்ப தொடரக்கூடாது, ஓட ஓட துரத்த கூடாதுன்னு தான் பாண்டியம்மாத்தைய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். இரு, அன்னைக்கு என்னமோ உங்க அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் என் புருஷன் செஞ்சது கரெக்ட், பாண்டியம்மங்களை அடிமை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கதையெல்லாம் விட்டா, இப்ப நான் பாவம் அது இதுன்னு பேசுற. அது என் அப்பா அண்ணா ரெண்டு பேரையும் ஆஃப் பண்றதுக்காக, இது ஆண்டவனை ஆஃப் பண்றதுக்காக. அது என் அப்பா அண்ணன் தொடர்ந்து உங்க மனசை நோகடிக்க கூடாதுன்றதுக்காக, இது நொந்து போயிருக்க பாண்டியம்மாவோட மனசை சமாதானப்படுத்துறதுக்காக. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல, நீங்க பண்ண துரோகம் எந்த பாதிப்பையும் நம்ம புள்ளைக்கு கொண்டு வந்து சேர்த்துட கூடாதுன்றதுக்காக தாங்க நான் பாண்டியம்மாத்தைய போய் பார்த்தேன். நான் உயிருக்கு ஆபத்தா இருந்த நேரத்துல பழசெல்லாம் மறந்துட்டு என்ன பார்க்க அவங்க வந்தப்போ நீங்க அவங்கள பார்க்க விடல, தடுத்திருக்கீங்க. வெளியே போன அவங்கள விரட்டி இருக்கீங்க. அத கௌரி என்கிட்ட சொன்னான். அதனாலதான் நான் வேணும்னே பாண்டியம்மாத்தைய குழந்தையோட போய் பார்த்துட்டு வந்தேன். இத நானே உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தேன். அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கௌரி இங்க வந்தாளா? இல்ல, போன் தான் பண்ணா. இங்க பாரு, அந்த கௌரியோட பழக்கத்தை இத்தோட நிறுத்திக்கோ. அதே மாதிரி இனிமே பாண்டியம்மாவை போய் பார்க்கறதே நிறுத்திக்கோ. நான் நினைச்சதை நடத்திட்டேன். இதுக்கு மேல நான் எதுக்கு வேஸ்டா அவங்கள போய் பார்க்கணும்? இங்க பாருங்க, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதுங்க. நம்ம நேரம் எல்லாமே நல்ல நேரமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பித்தலாட்டம் வேலை எல்லாம். வேற ஒண்ணும் இல்ல. இல்லவே இல்லைங்க. சரி வா, வந்து சாப்பாடு போடு.